ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்வீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மெஹந்தி vlog போட போகிறேன். அதுவும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஊர் கூடலூர்லேருந்து. அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஸோ போயிட்டுருக்கோம். நாங்கள் போனப்போ கிளைமேட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபாகு, மழை, மிஸ்ட்டு, போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்தது. போகும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். மெஹந்தி போட போகிறோன்னு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சாரி, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா கோல்டு பிடிச்சிருச்சு. ஃபங்க்ஷன் வந்து 2 நாள் இருந்தது, அதனால் 2 நாள் முன்னாடியே போகணும். அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான், ஏன்னா அவங்க மாப்பிள்ளை சைடு, பொண்ணு வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் I second guess them, don't second guess me. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. So come a little closer, but don't hold your breath. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time when life was like a dream. You know what I know. You know what I know. I need to hold you close to me, to me, to me, to me, yeah. Life is a game that we play. I won't get away. We can find a safe place. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. பட் நான் தான் கொஞ்சம் நல்லா போட்டுட்டேன். இவங்களும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஸ்டெயின் சூப்பராக வந்திருந்தது. How long can you hold onto your breath for? It's been too long. அப்புறம் நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு பொண்ணோட என்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்குறக்கே அழகாக இருந்தது. ஏன்னா இது ஒரு முஸ்லீம் கல்யாணம், ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. How long can you hold onto your breath for? It's been too long now. I think that I want a second. கடைசியாக என்னங்க, பிரியாணி தான். எல்லாருக்குமே முஸ்லீம் கல்யாணத்துக்கு போனால் பிரியாணி தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதையும் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு மேகி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மெஹந்தி vlog முடிச்சிட்டோம். தேங்க்யூ.